மாவட்டத்தில் அதிமுக தோல்விக்கு சி.வி. சண்முகம்தான் காரணம். தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவாக செயல்பட்ட சி.வி. சண்முகம் மீது எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுக்க வேண்டும் கோலியனூர் அதிமுக ஒன்றிய செயலாளர் பேட்டை முருகன் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டமன்றத்தில் இன்று நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவாக சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தலைமையிலான அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவாக வாக்களித்தனர். சி.வி. சண்முகம் அதிமுகவின் தலைமையான பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செயல்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து சி.வி. சண்முகத்திற்கு எதிராக விழுப்புரம் அதிமுகவினர் போர்க்கொடி தூக்கியுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் கோலியனூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் பேட்டை முருகன் தலைமையிலான ஆதரவாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. ஆலோசனை கூட்டத்தில் சி.வி. சண்முகத்திற்கு எதிராக கண்டன முழக்கம் எழுப்பினர். அதனைத் தொடர்ந்து பேட்டியளித்த அதிமுக கோலியனூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் பேட்டை முருகன், விழுப்புரம் மாவட்டத்தில் அதிமுக 5 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். சி.வி. சண்முகத்தின் சுயநலத்தால் விழுப்புரம் மாவட்டத்தில் அதிமுக தோல்வியை தழுவியுள்ளதாகவும், இதற்கு சி.வி. சண்முகம்தான் பொறுப்பேற்க வேண்டும். அதிமுக பல அணிகள் கிடையாது, அதிமுக ஒரே அணியாகத்தான் உள்ளது. சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, விஜயபாஸ்கர் போன்றவர்களின் சுயநலத்தால், பதவி ஆசையால் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் கட்சிக்கு துரோகம் செய்துவிட்டு தவகவிற்கு ஆதரவளித்துள்ளதாக குற்றம் சாட்டினார். அதிமுகவில் பதவி சுகத்தையும் பணத்தையும் சம்பாதித்துவிட்டு கட்சிக்கு துரோகம் செய்கிறார்கள். அவர்களால் அதிமுகவை ஒன்றும் செய்ய முடியாது. விரைவில் எடப்பாடி பழனிசாமியால் கட்சிக்கு துரோகம் செய்தவர்கள் கட்சியிலிருந்து வெளியேற்றப்படுவார்கள். கட்சியை பிளவுபடுத்தும் நோக்கத்தில் செயல்பட்டால் எடப்பாடி பழனிசாமி பெரும்பான்மை இல்லை, இது எல்லாருக்கும் தெரியும். அப்போ இல்லைன்னும் போது அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழக கூட்டணி ஒரு அணியாகவும், திமுக கூட்டணி ஒரு அணியாகவும், இன்றைக்கு தனித்தனியாக தாவேக ஒரு அணியாகவும் தேர்தலை சந்தித்தது. ஆனால் 3 பேருக்குமே தமிழகத்தில் ஒரு பெரும்பான்மை கிடைக்கவில்லை, ஒரு தனி மெஜாரிட்டி கிடைக்கவில்லை. ஆட்சி ஆளுவதற்கான தகுதி யாருக்குமே இல்லை. அப்படியாப்பட்ட இந்த தமிழ்நாட்டு மக்கள் வாக்களித்து உள்ளார்கள். அதை நீ யாரை தீய சக்தி, யார் ஆட்சி பண்ணுவது செதுவில்லை என்று எந்த கட்சியை நீ குறை சொல்லி, எந்த கூட்டணி கட்சியை குறை சொன்னியாயோ, உன்னுடைய சுயநலத்துக்கு, நீ பதவியில் உட்காருவதற்கு, நீ ஆட்சி அமைப்பதற்கு அதே தீய சக்தி விடும். அதே திமுக கூட்டணியை தீய சக்தி விடும். நீ இன்னைக்கு மண்டியிட்டு முட்டி போட்டு இன்றைக்கு நீ அவங்களிடம் கெஞ்சி கூத்தாடி இந்த தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றுவதற்கு நீ ஆட்சி அமைத்துக்கிறாய்.